வாழ்க்கையில் இருக்கும் பல வகையான கஷ்டங்களுக்கு தீர்வு தரும் ஒரு கற்பூர கட்டி. எப்படி அதை நம்ம பரிகாரமாக வீட்டில் செய்கிறது அப்படின்னா எளிமையான மெத்தடு தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு சில சமயங்களில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வழி கிடைக்கும். அதை எப்படியாவது நம்ம சரி செய்துடுவோம். அதுக்கு ரொம்ப பணம் செலவழிக்கணும் அப்படின்னும் கட்டாயம் இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாக, ஒரு 10 ரூபாய் கட்டி கற்பூரம் இருந்தால் போதுங்க. இதை நம்ம எளிமையான வழியில் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்மளோட வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தால் தான் வீட்டில் இந்த மாதிரி நீயா நானா அப்படின்ற ஒரு போர்க்களம் வீட்டில் எப்பவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டி கற்பூரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெழுகு கற்பூரம் வாங்கக்கூடாது, கட்டி கற்பூரம் தான் வாங்கணும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு உங்கள் ஹாலில் ஏதோ ஒரு மூலையில் அப்படியே வச்சுருங்க. அந்த கற்பூரம் எப்படி கரைஞ்சி காணாமல் போதோ காற்றுல, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனையும் நமக்கே தெரியாமல் கரைஞ்சி காணாமல் போயிடும். எப்படின்னா, அந்த கற்பூரம் வீட்டில் இருக்க நெகட்டிவ் பவரை வெளியில் துரத்தி விட்டுடும். அதுதான் அதுக்கு உண்டான ஐதீகம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. நிம்மதியே இல்லையா, எந்த வேலை செஞ்சாலும் அதில் நமக்கு தோல்வியா, என்ன பண்ணுறது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா அப்படின்னா, அதுக்கு நம்ம இன்னொரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல பெரிய கட்டி கற்பூரமாக எடுத்து அதில் அந்த நெய்யில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 3-4 மணி நேரம் அதுலேயே அந்த கற்பூரம் அந்த நெய்யில் நல்லா ஊறணும். ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்பூன் நெய்யையும் அந்த கற்பூரம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாலில் இந்த நெய்யில் கலந்து வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த பெரிய கட்டி கற்பூரம், அதை எடுத்துட்டு ஹாலில் வச்சு கொளுத்தி விட்டுடுங்க. அந்த கற்பூரம் ஃபுல்லாக எரியிற வரையும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிச்சிட்ட பிறகு முழுமையாக எரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. அந்த மாதிரி தூங்க போகும்பொழுது உங்களுடைய மனபாரம் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த மாதிரி இந்த கட்டி கற்பூரத்தை டெய்லி கூட நீங்கள் வீட்டில் ஹாலில் நைட்டு படுக்கும்பொழுது எரிய விட்டுட்டு போய் படுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது.